காய்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பிஆர் அட்வென்ச்சர் அப்படின்ற கேமை தான் நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க போயிடலாம். இது ஆக்சுவலி அந்த ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருக்குல்ல, அந்த கேம் மாதிரி வாங்க போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மீன்ஸ் நான் ஆடி பார்த்துட்டேன், அதனால தான் உள்ளே வந்திருக்கேன். பட் நான் எதுவுமே இன்னும் போகல. என்னடா இவன் வரான். சரி டான்ஸ் ஆடுறான். ஏய் சூப்பர் சூப்பர். ஓகே, என்னடா இப்போ போடா. எதுவும் வாங்கி போகிறது இல்லை, ஏன்னா என்கிட்ட இப்போது எதுவும் காசு இல்லை. இட்ஸ் ஓகே. நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க. அந்த இடம் என்னன்னா டர்ட்டில் டவர் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். சரி வாங்க டர்ட்டில் டவருக்கு போயிடலாம். போடா, பறந்து போகிறான். ஹோட்டல் லைட் பறந்து போகிறான். சூப்பராக இருக்குது கான்செப்ட். பட் என்ன நல்லா தான் இல்லை. இட்ஸ் ஓகே. இப்போ என்னன்னாக்கா இந்த இடத்துல நிறைய பியர்ஸ்லாம் இருக்காங்க. அதை நம்ம இப்போ காப்பாற்றணுமா? என்னடா சொல்கிறீங்க? இங்கே வந்து இந்த லிவரை அமுக்க சொல்கிறீங்க. அமுத்திட்டேன். படிக்கட்டு. ஓகே. ஐயோ, கண்ட்ரோல் என்னன்னா ரெண்டு வாட்டி அமுத்துனாக்கா எகிரி குதிப்பான். அழுத்துனாலும் எகிரி குதிப்பான். பி அழுத்துனா அடிப்பான். பி அழுத்துனாக்கா எகிரி குதிப்பான். இந்த மாதிரி இந்த மாதிரி டைம் அடிப்பான். நெக்ஸ்ட்டு வந்து இருங்க மேலே போய் பி அழுத்துனாக்கா அடிப்பான். பிஏ அழுத்தினாக்கா இப்படி குதிப்பான். பிபி அழுத்தினாக்கா ஒன்றும் ஆகாது. ஏ அழுத்தினாக்கா இந்த மாதிரி பெல்ட் அடிப்பான். அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட். ஐயோ இதில் போட. இப்படியே இதில் போ. ஐயோ இங்கே ஒருத்தர் பார்த்துட்டான்னு வந்துட வேண்டியதுதான். எங்கே ஆளை காணும் பார்த்துருவேன்னு பார்த்தாக்கா பின்னாடியே வருவானுங்க கைஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிடிக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, அவனே பிடிப்பான். இந்த மாதிரி எஜ்ஜில் போய் தெரியாமல் நின்றுனாக்கா அவனே பிடிப்பான். டேய் மண்டை மேலே குதிப்பான். போடு. மண்டை மேலே குதிச்சால பறந்து போகிறாங்க காய்ஸ். நானும் இதை நிறைய வாட்டி ஆடிருக்கேன், அதனால தான் ஆடுறேன். பார்த்து காய்ஸ். நான் இதில் அப்டேட்லாம் பண்ணுவேன். பட் நீங்கள் அதுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் போட்டாக்கா இன்னொரு பாட்டு வரும். பாட் மீன்ஸ் இந்த இடம் தாண்டி இன்னொரு இடம், அந்த மாதிரி. சரி வாங்க மேலே போவோம். ஓய்யா பெல்ட் அடிச்சுட்டே போவேன் காய்ஸ். அப்போ தான் நல்லா சீனாக இருக்கும். புட்றா அப்பாடா குடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ இதில் போயிட்டு அதில் ப்ளூவில் குதிக்கலான்னு தான் தோணுது. இப்போ குதிப்போம். எல்லாம் காய்ச்சும் பிடிச்சிருக்கோம் காய்ஸ். இவன் ஒருத்தன் இருங்க தலை மேலே குதிப்போம். இந்த வாங்கிக்கோ. தலை மேலே குதிச்சாலும் அவங்க பிளேயர் சொல்கிறான். ஆஹா இந்த அனிபியா, அந்த வாங்கிக்கோ. அனிபி தான் கைஸ். இந்த அணியெல்லாம் பர்பிள் அணியாக மாறி இருக்கான். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சில பர்பிள் அணியால் இந்த டர்ட்டெல்லாம் அட்டாக் பண்ண வராங்களே, அது ஏன்னாக்கா இப்போ அந்த பர்பிள் அணியை டேஸ்ட் பண்ணது எல்லோரும் ஜாம்பி மாதிரி ஆயிட்டாங்களாம். அது ஏன்னு தெரியலை. ஆனால் அந்த பர்பிள் அணியோட இதுவை நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதுதான் நம்ம சூப்பர் ஹீரோவாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பியர் இருக்கா, இதுக்கு ஒரு பசில் பண்ணும். அதுதான் நான் முழிக்கிறேன். சரி வாங்கி காப்பாற்றுவான். பால் வருது. ஓகே, இப்போ இங்கே பண்ணிடுவான். இப்போது பால் எப்படி போகுது? இப்படி வருது. அப்போ இதை பண்ணுவோம். பால் இப்போ இப்படி வருது. ஆஹா ப்ளூ பண்ணிவிட்டு ஐயோ க்ரீன். ஓகே காய்ஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு கான்செப்ட். இப்போ அந்த க்ரீன் போட்ட பேருக்கே அப்படியே ப்ளூ அழுத்துறான். ஆஹா காய்ஸ், ப்ளூ அழுத்த மறந்துட்டேன். ப்ளூ அழுத்து. சரி ரெட் அழுத்து. என்ன ஆக போகுது? இப்போ ப்ளூ மறுபடியும் ஆன் பண்ணிடணும் காய்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் போயிடுதா, க்ரீன் ஆஃப் பண்ணிட்டுருங்க. ரெட்டு போகுதா, ரெட் ஆஃப் பண்ணிட்டு ப்ளூ ஆஃப் பண்ணுறீங்க. அவ்வளோதான் நமக்கு சாவி கிடச்சிருச்சு. நம்ம இவனை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா?
அந்த ஒரு பாலடைஞ்ச கிணறுக்கு போக சொன்னாங்க. அந்த பாலடைஞ்ச கிணறுக்கு போகணுன்னா அந்த வழியை கண்டுபிடிக்கணும். எனக்கு தான் வழியே தெரியாதே அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் காய்ஸ், மேலே தான் எங்கேயோ இருக்கும். ஆனால் எங்கே இருக்குன்னு தான் மறந்து போச்சு. சரி வாங்க அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியுமா? அடடே பைத்தியக்காரா. சரி வாங்க, இது ஏதோ பசில் மாதிரி இருக்குது, இதையும் பண்ணுவோம். நம்ம தான் அவ்வளோ பெரிய பசிலையே சாப்பையா. இப்போ என்ன கட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டு நான் இப்போது இதுவையும் எடுத்துட்டேன், சாவியும். அப்படியே நைஸாக இப்போ வரும் பாருங்கள், அதில் அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அப்படியே அதில் போகணும். அங்கே போயிட்டு அவனை காப்பாற்றிட்டாக்கா 2 பேரை காப்பாற்றிடுவோம் நம்ம. ஓகே ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான், 2 பேரை காப்பாற்றியாச்சு காய்ஸ். ஓகே நம்ம இப்போ வேறு இடத்துக்கு போகலாம். எனக்கு இதில் போய் தலை சுற்றிடுச்சு காய்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு நிறைய வாட்டி ட்ரை பண்ணுங்க காய்ஸ். எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருப்பேன் தெரியுமா? இருங்க, ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். லு அப்படின்னு வந்துருக்கு. நான் லான்னு படித்தேன், அது ஏவா ஓவானே தெரில. போடாடே வேறு பேத்திருக்கிறேன் இவன் வேறு வந்து. சரி நம்ம போகாத இடம் இருக்குல்ல, அங்கே போவோம். ஐயோ இவனுங்க வேறு. இருங்க தலையில் ஜம்ப்பு. ஐயோ ஓடாடி காய்ஸ். இருங்க ஐயோ நல்லா இருக்குல்ல. அறிவியல் ஆட்டம் போட ஜாலின்ற மாதிரி போக வேண்டியதான் காய்ஸ். இங்கே போகலாம். எத்தனை மீன் இருக்குது பாருங்கள், காசு இருக்குது. காசை வச்சு நம்ம சில பேர் காய்ஸ் நான் சும்மா தான் காய்ஸ் இங்கே எதனா மீன் இருக்கான்னு பார்க்க வந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு பாதியே இருக்கே. அப்படியே மேலவா, இங்கே எப்படியாவது ஒருத்தர் இருப்பான் காய்ஸ். சொன்ன மாதிரியே இருக்கான், பட் தாடியெல்லாம் வச்சுருக்காடே. கரடிக்கு ஏன்டா தாடி? இங்கே ஒரு சாவி ஏன்டா? ஐயோ வாய் பேசிட்டேனோ. பக்கத்துலேயே வச்சுருக்கீங்களேடா சாவியை. காய்ஸ் நான் எடுக்க முடியல. இதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறானுங்களோ. எடுக்கணும்னா இங்கே போயிடலாம். இருங்க இங்கே காசு எடுக்கிறோம். எடுத்துட்டேன் போடுறடே போய். அவ்வளோதான், போய் ஆன் பண்ணியாச்சு. ஓகேடே திரும்ப மாட்டேங்கிறான். ஓகே ஐயோ நான் பி அழுத்தத்துக்கு பதிலாக டைவ் அடிக்கணும் காய்ஸ். இப்போ பி அழுத்துனாக்கா டைவ் அடிப்பான், சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஏ அழுத்துனாக்கா மேலே ஏறிச்சுப்பான். அவ்வளோதான் காய்ஸ். வரீங்க கீழே காசுலாம் இருக்குது, அதெல்லாம் பொறிக்கப்போம். போடா, நீ மேலே கிளிக் பண்ணாதான் காய்ஸ், அதாவது ஏ கிளிக் பண்ணாதான் காய்ஸ் ஸ்பீடாக போகிறான். ஏன் மூச்சு பிடிச்சிக்குது போல். ஐயா சாமி. காய்ஸ் அதே மாதிரி இன்னொரு ரோலு போடு காய்ஸ். நம்ம 3 பேர் காப்பாற்றிட்டோம். இருங்க இதுக்குள்ளே எதனா செஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறானுங்களான்னு பார்ப்போம் காய்ஸ். கண்டிப்பாக இங்கே ஒருத்தர் இருப்பான். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பாருங்கள் டாஸ்க்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. இப்போ பாருங்கள் ஏறி வரத்துக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. அப்போ கண்டிப்பாக எவனோ ஒருத்தர் இருப்பான். ஓடுறா யாருக்கிட்ட டேமிட் சொல்கிறதுக்குள்ளையாடா. போடு ஓடு ஐயோ டே ஏன்டா, ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? சரி போவோம். ஐயோ புடிங்கிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இங்க அப்படியே இப்படி வந்து இப்படி இருங்க. இப்போ பாருங்க யாருக்கிட்ட நாங்களாம் டைவிங் ஜப்பாடா. பக்கத்துலேயே சாவி வச்சுருக்கானுங்க இவனுங்களோ. போடுங்க நம்ம 4 பேர் ஆயிடுச்சு. ஆடு வந்துடுச்சு, அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கக்கூடாது. என்னடா ஒரு செகண்ட் பிளாங்க் ஆகிடுச்சேன்னா. ஸோ ஓகே காய்ஸ் இருங்க. இப்போ இதில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் யாருன்னா வந்திருப்பீங்களா? இவ்வளோ அழகான ஒரு கேமை போட்டிருக்கோம்ல, இது க்யூட்டான
ஒரு பியருக்காக ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிடிக்கலனாக்கா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்கே இருக்க அணியை நல்லவனா கெட்டவனா? நல்லவன் தான். இங்கே அணியை சில பேர் குடிச்சிருவாங்க, சில பேர் குடிக்கல. இப்போது வருவான் பாருங்கள், ஏதோ நல்லா பீத்திக்கின மாதிரியே வருவான். காய்ஸ் நிறையா காயின் இருக்குது, எதுக்குன்னு தெரில. எடுத்துப்போம். ஆனால் அக்கா இதை வச்சு நம்ம ஸ்கின் வாங்க முடியுது காய்ஸ். யாருக்கிட்டடா? நாங்களாம் அந்த காலத்துலேயே ஜம்பிங் பண்ணவங்களா? இவனை நம்ம தப்பாக குறைச்சி எடை போட்டோம் காய்ஸ். ஏன் சொல்லுங்கள்? அப்படி வரணும். இன்னும் யாரா இவனுங்க? அணில் பல்லு வச்சுன்னு வரானுங்க. சாவு. ஏண்டா அணில் பல்ல வச்சுக்கின்னு என்னை தாக்க வரீங்க? இங்கேவா நீ, இங்கேவா. போடு. செமையாக அடிச்சிட்டேன். சரி காய்ஸ். போடா, மேலே ஏற முடியல. சரி ஓகே காய்ஸ். அங்கே ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டேன். ஐயோ அனிபி 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 சாவ அனிபி. நான் அனிபி சாக மாட்டேங்கிறேன். இருங்க, அங்கே ஒரு பல்லு வாயா இருக்கான். இவன் யாருன்னே தெரில, வந்துட்டான். இஸ் ஓகே. ஏய் ஏய், என்ன கருமண்டா இது? அடப்பாவி, இதெல்லாமடா போட்டுவே. சரி வாங்கி இவனை காப்பாற்றி தான் ஆகணும். எத்தனை பேர் நான் காப்பாற்றினேன்? ஓகே, நான் ஒரு 4 பேர் காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். சாவி எடுத்தாச்சு. நான் மேலே ஏற்கனவே பார்த்துட்டேன். பாருங்களேன், கோழி சாவி பிடிச்சிக்குது காய்ஸ், கோழி குஞ்சு. ஓகே, நம்ம எத்தனை பேர் காப்பாற்றணும்னு தெரியல. காப்பாற்றிட்டேன். வரவன் போகிறவன் இல்லையா, காப்பாற்றிட்டு வர வேண்டியதுதான். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க. ஐயோ குத்திடுச்சு. ஐயோ எழுத்து வேற போச்சு. இங்கே ஒரு எழுத்து பார்த்தேன். இங்கே பாருங்க காய்ஸ், ஏதோ ஒரு வழி இருக்குது காய்ஸ். இவன் ஒருத்தன் குரங்கு மாதிரி ஏறுவான். இங்கே அணியெல்லாம் கொட்டி இருக்கு. சாப்பிடல அணிய. ஓகே, நம்ம அவளையும் காப்பாற்றியாச்சு. இங்கே ஏதோ ஆறு மாதிரி போகுது. இங்கே எவனா இருக்கும்? எதுவும் இல்லை. ஐயோ டேடே, ஐயோ எகிருடா. அப்படி வந்தாச்சு. சரிங்க, அப்படியே ஜம்பிங் ஜப்பா மாதிரி. இவங்க 3 தான் சொல்லியிருக்காங்க, நம்ம 6 பேரை காப்பாற்றிட்டோம். ஓகே, இந்த கேட் இப்போ ஓப்பன் ஆக போகுது. இங்கே தாங்க அந்த கிணறு இருக்குது, பாலடைஞ்ச கிணறு. இப்போ பாருங்கள், இங்கே போகிறேன்டா. போடு. அங்கே என்னதுடா? டேர்ட்டில் மேடம் வச்சுருக்கோம் காய்ஸ். ஓகே, போதுண்டா. அவன் அட்டாக் பண்ணுவானா காய்ஸ், சுற்றி அவன் ஸ்டைல் ஆகிட்ட பேர் கல் போடுவானா. கல்லுலேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுவான். அதான் சொன்னான் அந்த பியர் தலைய. ஓகே, எகுறடா, எகுறே காய்ஸ். நான் இதில் ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் ஆட போகிறேன். கல் போடுறான். ஓடே நிற்காத காய்ஸ். டயர்ட் ஆகும்போது நீங்கள் பட்டாலுன்னு அடிச்சிடணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்களா ஏஞ்சிக்கணும். அந்த டயர்ட் ஆகும்போது அவன் கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் 3 வாட்டி அடிக்க முடியும். அவனை 3 வாட்டி தான் காய்ஸ் அடிக்கணும். போடு. சாவுடா காய்ஸ். இவன் ஒருத்தன் படுத்துட்டான். சாவுடா இப்படியா? செத்துட்டான் காய்ஸ். இப்போ நமக்கு சாவியும் குத்துறாங்க. இவனையும் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம மொத்தம் இந்த இடத்துல 7 பேரை காப்பாற்றிருக்கோம் காய்ஸ். ஓகே, இவனையும் காப்பாற்றியாச்சு காய்ஸ். இப்போ ஒரு கட்சின்னு வருது. என்னன்னாக்கா, அவன் வெளியே போயிட்டான், நம்மளும் வெளியே போக சொல்கிறீங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலான்ட்டு போகாதீங்க. பிடிக்கலனாக்கா டிஸ்லைக் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க காய்ஸ். நான் காய்ஸ் உங்களுக்காக இவ்வளோ நல்ல கேம் போட்டிருக்கேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
போடா ஐயோ போயண்டா. பாய் பாய்.